வீடியோஸ் பார்க்க வந்த எல்லா குட்டி சுட்டீஸ்க்கும் ஹாய். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை உள்ளே வச்சு நல்லா என் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றுங்க. என் கூட சேர்ந்து இதே மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அதை வச்சு பேப்பர் டேப் வச்சு சுற்றுங்க. சுற்றிக்கிட்டே இருங்க. சுற்றுங்க. இன்னும் நல்லா சுற்றுங்க. டைட்டாக சுற்றுங்க. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. ரொம்ப அழகாக கிடச்சிடுச்சு. அதை நான் சிலிண்டர் ஷேப் கார்ட்போர்டில் ஒட்டிக்கிறேன். அதை நல்லா டைட்டாக பேப்பர் டேப் வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ கம் வச்சு ஒட்டுறேன். ஏன் கம் வச்சு ஒட்டுறேன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம ரொம்ப அழகாக ஒட்டியாச்சு. ஏற்கனவே செஞ்ச மாதிரி அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு பால் செஞ்சுக்கலாம். அது எதுக்குன்னா அந்த பொம்மையோட பாடிக்காக தான். அது நல்லா பெருசாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அது செஞ்சு முடித்த உடனே அதில் லைட்டாக கம் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே பேப்பர் டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. எதுக்காகனா அது கீழே விழுந்துடாமல் இருக்கவும், அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பெயிண்ட் அடிக்கும்போது. அதுக்காக தான். நல்லா பேப்பர் டேப் வச்சு டைட்டாக கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. டைட்டாக ஒட்டுங்க. அதுக்கப்புறமா நான் ஏப்ரான் மாதிரி ஒரு லுக்குக்காக சின்ன பேப்பர் எடுத்து ஏப்ரான் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதை அந்த சைஸ்க்கே கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் கை ஒட்டுறேன். அது நியூஸ் பேப்பரில் நான் மடித்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம 2 கையும் ஒட்டியாச்சு. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் விசிறி மாதிரி மடித்து அழகாக கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா ஒரு கேப் லுக்குக்காக தான். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? நம்ம கேப் ரெடி ஆயிடுச்சு. அதை அழகாக ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஏப்ரானுக்கு எல்லோ கலர் அடிக்கலாம். ஒவ்வொன்றுமே ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கலர் அடிக்கணும், இல்லைன்னா மிக்ஸ் ஆகிடும்.
நம்ம கண்ணு கூட வரைகிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க வேணாம். அப்புறம் ஏப்ரனுக்கு ரெட் கலர் அவுட்லைன் கொடுக்கணும் ஃபுல்லாகவே, அப்போ தான் ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்புறமா கார்ட்போர்டுக்கு ஃபுல்லாக பிளாக் அடிங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்கணும், ஏன்னா செஃப் மேலே பற்றக்கூடாது இல்லையா. ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்ட் மூடி எடுத்து செஃப்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கிறேன். ஃபெவிக்விக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதை நான் க்ளூ கன் வச்சு உள்ளே ஒட்டிக்கிறேன். ரெண்டுத்தையுமே ஒட்டிக்கலாம், ஒன்று ஹைட்டாக ஒன்று சின்னதாக. இதோட யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். 2 ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணுங்கள். அதான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வரையலாம். வரைஞ்சிட்டு பாக்ஸ் சுற்றி கலர் பேப்பர் ஒட்டிடுறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் கம்மா அதில் அப்ளை பண்ணிட்டு அந்த சின்ன பாக்ஸை ஒட்ட போகிறேன். ஒட்டியாச்சு. கோகனட் ஷெல்லில் கலர் பண்ணலாம். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் நான் கில்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் அடிச்சுக்கோங்க. நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அடிக்கிறேன், ஏன்னா நல்லா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லுக்கும் சூப்பராக இருக்கும்.
சொன்ன மாதிரி இதோட யூசஸ் என்னென்னா, நம்ம சாப்ஸ்டிக்ஸு, டிஷ்யூ பேப்பர், டூத் பிக் அந்த மாதிரி எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். இதோட யூஸ் என்னென்னா, ஸ்பூன், நைஃப்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நான் பேர்லோ ஸ்லைம் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பெப்பரும் அதில் சால்ட்டும் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளவர் வாஷை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேப்பர் ஃப்ளார் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரிஜினல் ஃப்ளார் கூட போட்டுக்கோங்க. அது லுக் சூப்பராக இருக்கும். இதில் கேண்டீஸ் போட்டு வச்சுக்கலாம்.